ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படி ஃப்ளவர்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரிப்பன்லேயும் வந்து நெட்டட் கிளாத்தையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ டைப் 1 பார்க்கலாம். அதுக்கு நான் நெட்டட் கிளாத்தில் வந்து 2.5 இன்ச்சில் வந்து விற்றும் லென்த்து பார்த்திங்கன்னா 50 இன்ச்லேயே நான் வந்து லென்த்து நான் எடுத்திருக்கேன். சேம் கலரில் வந்து த்ரெட்டு வந்து ஊசியில் கோர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2.5 இன்ச்சில் வந்துட்டு நம்ம வித்து எடுத்துருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சதுக்கப்புறம் அந்த எண்டிங்லேருந்து நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி வரேன் பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடித்தோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாங்கிளாக மடிச்சதுனால அன்ஈவனாக வரும். நம்ம இப்படி எடுத்து வைக்கும் போது அதை வந்து எப்படி கரெக்டாக அந்த ஈவனாக வர மாதிரி வருதோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அப்படியே அந்த ஃபுல் 50 இன்ச் லென்த்தையும் அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ளே விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபுல் லென்த்துக்குமே இதே மாதிரி நம்ம 50 இன்ச் எடுத்தோம் பார்த்திங்களா, ஃபுல் லென்த்துக்குமே அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல் லென்த்துக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் கேதரிங்காக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது பண்ண பார்த்திங்களா, அந்த ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து வச்சோல்ல, அது கொஞ்சமாக இது வெளியே நீட்டிகிட்ருக்கோம். அதையும் அப்படியே உள்பக்கமாக மடித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வர மாதிரி அந்த ஸ்டிச் பண்ணோம்ல கீழே, அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து அந்த கீழே இருக்கிறது அப்படியே ஒரு ஈவனாக வர மாதிரி இப்படி சுருட்டிகிட்டே வரல. நம்ம அந்த கேதரிங் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து கொஞ்சம் கேதரிங் வந்து எந்த அளவுக்கு இருந்தால் போதுன்றதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சுருட்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு வந்து இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் குத்தி எல்லாம் இப்போ சுருட்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இது ஒன்றா வரும் பார்த்திங்களா, அது எல்லாத்துலேயுமே வந்து த்ரெட்டு வர மாதிரி இப்படி குத்தி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுருட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம குத்தி எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் இதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து குத்தி சொருகி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு இது பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா சைட்லேயுமே அப்படியே இந்த சைடில் குத்தினோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சைடில் வர மாதிரி இது பண்ணி நம்ம ஃபுல் சர்க்கிள்க்குமே நம்ம வந்து குத்தி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு தெரியும்ல, அது தகுந்த மாதிரி நம்ம வந்து குத்தி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து க்யூட்டான ஒரு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. மறுபடியும் நம்ம வந்து ஊசியில் வந்து த்ரெட்டை கோத்துட்டு நம்ம அடிப்பக்கமாக இருந்து மேல் பக்கமாக இழுத்துட்டு இந்த மாதிரி குட்டி பீட்ஸ் வந்துட்டு கோல்டன் கலரில் நான் எடுத்து சென்டராக வர மாதிரி மறுபடியும் வந்து உள்ளே விட்டு மறுபடியும் வந்து அடி சைட்லேயே வர மாதிரி நான் இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து சென்டரில் அந்த பீடு வந்து அழகாக உட்காந்துரும். நம்மளுக்கு இப்போ க்யூட்டான வந்துட்டு பீடு வச்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டைப் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு வந்து சேட்டின் ரிப்பன் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு இருக்கும். அதோட லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 60 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கலாம். போன டைம் வந்து இன்ச்சில் எடுத்தோம், இது வந்து சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அது வந்து 2ஆக வர மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மடிப்பு வரும் பார்த்திங்களா, இந்த இடம் நம்ம சென்டராக ஃபோல்டு பண்ணால் சென்டர் பார்ட் இப்படி பிடிச்சிட்டு அப்படியே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே வர மாதிரி அந்த சென்டர் கரெக்டாக அந்த சென்டர் வர மாதிரியே பார்த்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வந்து இது பண்ணிக்கலாம். நான் சொல்கிறதோட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்கிறத வந்து லெஃப்ட் சைடில் தூக்கி போட்டுட்டு கீழே இருக்கிறத இப்படி வந்து மேலே வர மாதிரி தூக்கி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அது அதே மாதிரி சேம் மெத்தட்லேயே ஃபுல்லாகவே நம்ம வந்து செஞ்சுட்டு வந்துடலாம். சின்ன வயசில் தென்னை மரத்தில் இருக்கிற இலையில வந்து இந்த மாதிரி வந்து மடித்து நம்ம வந்து பாம்பு செய்கிறதுக்கெலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மெத்தடு தான். கடைசி வரையும் இதே மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு வந்துட்டு லென்த் இருக்கிற மாதிரி 2 சைடு விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு மடிப்பை மட்டும் பிடிச்சிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் கீழே 2 இருக்கும் பார்த்திங்களா, அது 2த்தையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டதுக்கப்புறம் ஒரு ரிப்பனை மட்டும் 2 ரிப்பன் இருக்கும்ல, அது ஒரு ரிப்பனை மட்டும் இந்த மாதிரி மேலே இருக்கிறத டைட்டாக பிடிச்சிட்டு கீழே இருக்கிற ரிப்பனை வந்து நம்ம இழுக்கும் போது இந்த மாதிரி அழகாக வந்துட்டு கேதர் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறோம் பார்த்திங்களா, ஒன்று மட்டும் நீட்டிகிட்ருக்கோம்ல, அதை மட்டும் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறத வச்சு அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் வந்து க்ரீன் கலரில் நான் வந்து வச்சு கட்டிக்கிறேன். கட்டினதுக்கப்புறம் இதோடையே நீங்கள் வந்துட்டு அப்படியே கீழே இருக்கிறத வந்துட்டு ரிப்பன் வந்து ஒன்றை கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைங்கும் போது நான் இப்போ அடுத்த மெத்தட் வந்து நான் ஒன்று பண்ணுவேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு கீழே வரைக்கும் அந்த ரிப்பனில் வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி சுற்றிட்டே வந்து கீழே எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மல்லிப்பூ நடுவுலலாம் வந்துட்டு ஃப்ளவர் வச்சு வந்து கட்டுவாங்க பார்த்திங்களா, ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளவருக்கு நடுவில் இந்த குண்டு மல்லிக்கு ஊசி மல்லி அந்த மாதிரி நடுவில் வச்சு கட்டுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டைப் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 1.5 இன்ச்சில் இருக்கிற ரிப்பன் வந்து 70 சென்டிமீட்டர் நான் வந்து எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஷாட்டின் ரிப்பனு. அந்த ரிப்பனை வந்து ஒரு எட்ஜில் பிடிச்சிட்டு
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கல் மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த நீட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதையும் மறுபடியும் அதுக்கு மேலேயே இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய சைஸ் நீடிலாக இருந்தால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைங்கும் போது சின்னதே வந்துட்டு கொஞ்சம் அந்த 60 சென்டிமீட்டர் நம்ம 70 சென்டிமீட்டர் எடுத்தது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் தான், இல்லைன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்க ஊசி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அதை வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து குத்தி எடுத்துகிட்டு ஒரு 2-3 குத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுலாம் வருது பார்த்திங்கன்னா, அடியிலேருந்து குத்தி மேலே வரணும், மறுபடியும் அப்படியே அடி சைடாக போய் மறுபடியும் குத்தி அப்படியே மேலே வரணும். நான் செய்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடியிலேருந்து குத்தி பேக் சைட்லேருந்து குத்தி அப்படியே மேல் சைடு வர மாதிரி வந்து குத்தி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவுமே இதே மெத்தட்லேயே இப்போ ட்விஸ்ட் ஆகி மேலேருந்து அப்படியே கீழே போயிட்டு கீழேருந்து அப்படியே மேலே குத்தி வர மாதிரி நம்ம வந்து குத்தி எடுத்து ஃபுல் லென்த்துக்குமே நம்ம 70 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோன்னா ஃபுல் சென்டிமீட்டருக்குமே இந்த மாதிரியே நம்ம வந்து செஞ்சுட்டு வந்துடலாம் எண்டிங் வரைக்கும். இப்போ வந்து செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெளியே இழுக்கிறது, கொஞ்சம் நீடில் வெளியே இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்படியே ட்விஸ்ட்டு கொடுத்து அந்த ரிப்பனை வந்து அப்படியே சுற்றி நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து வெளியே இழுத்துக்கலாம். நீடில் கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள். நம்ம பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த த்ரெட்டோட எண்டிங் வர வரைக்கும் இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிருச்சு. கீழே வந்து எண்டிங்கில் வந்து நம்ம எப்பயும் குத்தி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி குத்தி நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிரும். அப்புறம் நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலர் பீடு கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து குசி பின்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர் கிளிப் வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிளிப்பில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டைப் 5 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி வெல்வெட் கிளாத் ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கப்போட லிட் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸோட லிட் எடுத்து நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கிளாத்தோட ராங் சைடு வந்து இப்போ நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து த்ரெட்டை வந்து நீடில் கோர்த்துட்டு இப்போ நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறனோ உள் பக்கம் தானே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், அந்த மாதிரி அப்படியே குட்டி குட்டியாக எந்தளவுக்கு நம்ம குட்டி குட்டியாக அந்த மாதிரி குத்தி அடுத்த குத்துறோமோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு குத்துக்கும் அடுத்த குத்துக்கும் அது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம குட்டியாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாகவுமே நம்ம இந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துலையே ஃபினிஷிங் ஆகிற மாதிரி ஃபுல் சர்க்கிளுக்குமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு அந்த த்ரெட்டை நம்ம வந்து இழுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கேதர் ஆகிட்டு அந்த இது நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து சென்டரில் போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அது கரெக்டாக நம்மளுக்கு வந்து இழுத்து அப்படியே நம்ம வந்துட்டு சைஸை வந்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக வந்துட்டு கிடச்சிரும். இப்போ இது மாதிரி நம்ம கேதர் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் வர மாதிரி இப்படி குத்தி இழுத்து நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக டைட்டாக கிடைக்கும். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து குத்தி நல்லா இழுத்துக்கலாம். அதே மாதிரியே எல்லா சைட்ஸுக்குமே நம்ம வந்து குத்தி இழுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் வந்து நடுவில் கேப் இல்லாமல் எல்லாமே ஒன்றா வந்துட்டு இறுகின மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி பீடு வச்சு சென்டரில் வர மாதிரி குத்தி நம்ம பேக் சைடில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி குத்தினோடனே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் அந்த ஹோல் வழியாக வந்துட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பண்ணமோ அதே மாதிரி செட்டப்லேயே 2 டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ செகண்ட் டைம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் சைடில் வந்து நம்ம நாட் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம வந்துட்டு நாட் பண்ணிவிட்டு அது கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் கிடச்சாச்சு. இதுவும் நீங்கள் வந்துட்டு குஷி பின்ன இல்லைன்னா நேற்று வந்து சீப் வச்சு ஒரு ரீயூஸ் போட்டிருப்பேன், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நம்ம இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைப் 6 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நெட்டட் கிளாத்து தான் நான் எடுத்திருக்கேன். வித்து வந்து 2.5 இன்ச் எடுத்துகிட்டு லென்த்து வந்து 50 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே வந்து அதோட வித்து எவ்வளோ இருக்குதோ அதோடய விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி லென்த்து வைஸாக நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ளே குத்தி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போய்க்கலாம்.
நம்ம ஃபுல் எடுத்த லென்த் ஃபுல்லாக அதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல த்ரெட்டை வந்துட்டு கொஞ்சம் இழுத்துட்டு, அப்புறம் இப்போ எண்டிங்கில் பண்ண த்ரெட் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா வச்சு, நம்ம எப்பயும் முடிச்சு 2 முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா, ரெண்டையும் ஒன்றா போட்டு அந்த மாதிரி வந்துட்டு ரெண்டையும் இழுத்து நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் லூஸ் இல்லாமல் டைட்டாக கட்ட முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக கட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு ஹோல் வரும். அந்த ஹோல் தெரியாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கும். இப்போ வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் இதுலேயே நடுவில் வந்து ஒரு பீடு வச்சுக்கலாம். எல்லா ஃப்ளவர்லேயுமே நடுவில் வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் பீடு இருக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த மாதிரி கிளாத் எடுக்கிறீங்களோ அது கான்ட்ராஸ்ட் கலரில் பீடு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியும் வந்துட்டு ட்ரெஸ்ஸுங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டைப் 7 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 3 கலர்ஸில் வந்து ரிப்பன்ஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் 5, 4, 3 அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி வச்சு எப்படிலாம் வந்துட்டு ஃப்ளவர் செய்யலான்னு பார்க்கலாம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டரில் 5 பீஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஒய்லட் கலரில். இப்போ வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போ எப்படி வைக்கிறனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த எண்டிங்கில் வந்து நம்ம வந்து த்ரெட்டு வச்சு நம்ம இந்த மாதிரி உள்ளே வெளியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த 2வது பீஸ் வச்சோம்ல, அதுக்கு மேலே இந்த 3rd பீஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த 2வது பீஸோட கார்னரில் இந்த 3rd பீஸ் வர மாதிரி இப்படி வச்சுக்கலாம். நான் வைக்கும் போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் அப்படியே வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணிவிட்டு 4th பீஸையும் வச்சுட்டு, அடுத்தது அதே மாதிரி 5th பீஸை வச்சுட்டு, ஃபஸ்ட்டு பீஸையும் 5th பீஸையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த த்ரெட்டை இழுக்கும் போது இந்த மாதிரி கேதர் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும். நம்ம நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். அப்போ தான் சென்டரில் வந்து எல்லா ஃப்ளவருக்குமே நடுவில் ஒரு ஹோல் வரும். அந்த ஹோல் வராமல் நம்மளுக்கு இருக்கும் நம்ம டைட்டாக இழுக்கும் போது தான். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பீடு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு க்யூட்டான ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இப்போ டைப்ஸ் 8 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ரிப்பனில் 4 சென்டிமீட்டரில் 4 பீஸ் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவும் சேட்டின் கிளாத் ரிப்பன் தான். அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே வச்சுட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு ரிப்பனுக்கு வந்து ஒரு எண்டிங்கில் வந்து இன்னொரு ரிப்பனை அடியில் வச்சோம்னா இன்னொரு எண்டிங்கில் வந்து இன்னொரு ரிப்பனை வந்து மேல் பக்கமாக வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு அடியில் வைக்கிறோம். இப்போ ஒரு ரிப்பனை பார்த்திங்கன்னா ஒரு பீஸுக்கு கீழேயும் இருக்கும், ஒரு பீஸுக்கு மேலேயும் இருக்கும். இந்த கார்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்து லாக் ஆகி கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து பின் பண்ணி காமிக்கிறேன். பின் பண்ண எடுத்து ஃபுல்லாக அந்த 4 சைட்ஸுமே நம்ம வந்து த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 சைட்ஸுமே நம்ம வந்து த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். நம்ம லாஸ்ட்டு டைப் ஃப்ளவர் பார்த்தோம் பார்த்திங்களா, அதே மெத்தட் தான். அது 4 பீஸ் வச்சு பண்ணோம். இது வந்து அது 5 பீஸ் வச்சு பண்ணோம். இது 4 பீஸ் வச்சு பண்ணுறோம். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டைப் நம்பர் 9 பார்க்கலாம். லாஸ்ட்டாக 2 ஃப்ளவர் செஞ்சோம் பார்த்திங்களா, அதே சேம் மெத்தட் தான். நம்ம வந்து இப்போ 3 பீஸை வந்து வச்சு செய்ய போகிறோம். இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இப்போ வந்து இன்னும் 2 பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இன்னொரு ரிப்பனை எடுத்து ஒரு பீஸுக்கு மேலேயும் ஒரு பீஸுக்கு அடியிலையும் வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 3யும் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகுற மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ ஒரு ரிப்பன் எடுத்துட்டோம்னா இன்னொரு பீஸ் வந்து ஒரு பக்கத்துக்கு மேலேயும் ஒரு பக்கத்துக்கு கீழே வர மாதிரி நம்ம வந்து செஞ்சு த்ரெட்டு வச்சு குத்தி இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி க்யூட்டாக வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ டைப் நம்பர் 10 பார்க்கலாம். அதுக்கு 5.5 சென்டிமீட்டரில் 10 பீஸ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கெல்லாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னர் கொண்டு வந்து அந்த ட்ரையாங்கல் எந்த அளவுக்கு மடிச்சிருக்கோமோ அதுக்கு மேலேயே வர மாதிரி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லைட்டர் வச்சு அப்படியே லைட்டாக கொஞ்சம் சூடு காமிச்சோம்னா அந்த இடத்துல வந்து உருகி அப்படியே ஒட்டிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். ஒட்டிட்டு அதேமாதிரி சேம் மெத்தட்லேயே இந்த சைடில் இருக்கிறதையும் வந்து ட்ரையாங்கெல்லாம் மடித்து அதுக்கப்புறம் அந்த கார்னரை தூக்கி மறுபடியும் அதுக்கு மேலேயே வச்சு இந்த மாதிரி சூடு காமிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து மீதி இருக்க எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு பீஸுக்கு மேலே இன்னொரு பீஸ் வர மாதிரி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். குசிப்பின்னில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் செஞ்சுட்டு பாப்பாவங்களுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அழகாக வந்துட்டு நம்ம வந்து வச்சு விடலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து ப்ரூம் ஸ்டிக் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு தான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ப்ரூம் ஸ்டிக் வச்சு ஒட்டலைன்னா அப்படியே வந்துட்டு க்ளூ வச்சு அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணால் அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். அதை வந்து அப்படியே வந்துட்டு நம்ம சென்டர் கிளிப் வைப்போம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே வச்சு கூட நம்ம வந்துட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டிக்கில் வந்து பண்ணி காட்டுறேன்.
இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் வாஷாக கூட யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக இதில் பண்ணி காமிச்சேன். இப்போ டைப் நம்பர் 11 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 7 சென்டிமீட்டரில் இந்த மாதிரி 5 பீஸ் எடுத்துகிட்டு இப்படி வந்து சென்டராக வர மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த 2 ஹெட்ஜஸும் ஒன்றா வர மாதிரி வச்சு இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 5 பீஸையுமே ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து கண்டினியூஸாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி வந்து டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டையும் இப்போ எண்டிங் த்ரெட்டையும் ஒன்றா வச்சு கட்டினோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக அப்படி ஃப்ளவர் மாதிரி கிடச்சிரும். நடுவில் வந்து பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏர்பின் வந்து பூ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ஏர்பின் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பின்னில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி யூஸ் பண்ணலாம். குசி பின்னில் யூஸ் பண்ணலாம். நம்ம சென்டர் கிளிப்பாக வைப்போம் பார்த்திங்களா, உடஞ்சி போன பழைய கிளிப்லலாம் அந்த இது இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு மேலே இந்த ஃப்ளவர் வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம வந்துட்டு குட்டி பாப்பாங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு அழகாக செஞ்சு வச்சு யூஸ் பண்ணலாம். ப்ளைன் ஹெட் பேண்டாக வந்து கடையில் வாங்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ளவர் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செஞ்சு வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.